அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பர்த் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பர்த் சர்டிஃபிகேட்லாம் முன்னாடி வந்து பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இது போல் அலுவலகங்களில் போயிட்டு தான் அந்த அலுவலகங்களில் போய் கேட்டிருப்போம். ஸோ இப்போ அதை எளிமையான முறையில் ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஆன்லைன்லேயே அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய பயனுள்ள வீடியோவில் போட்டுட்டு வந்துருக்கோம். ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸ்மார்ட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பயனுள்ள வீடியோக்களை நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுட்டு வந்துருக்கோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு பர்த் சர்டிஃபிகேட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இப்போ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னாக்கா, எந்த ஹாஸ்பிட்டலில் குழந்த பிறந்தது, அதுபோல் எந்த டேட்டில் பிறந்தது, இது மட்டும் தெரிஞ்சாலே நம்ம இதுக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிடலாம். இப்போ பர்த் சர்டிஃபிகேட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா தமிழ்நாடு அரசுடைய இந்த பர்த் சர்டிஃபிகேட் பேஜ் காமிக்கும். இப்போ நம்ம இந்த பேஜில் தான் வந்து பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா RCHID அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது என்னென்னாக்கா, இது ஹாஸ்பிட்டலில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வச்சு நம்ம இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் அந்த நம்பர் இல்லாத பட்சத்தில் அப்படியே ரைட் சைடில் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை கொடுத்தனால நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஜென்ரலில் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கங்க. அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். நான் அதில் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்னு சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது பிளேஸ் ஆஃப் பர்த் காமிக்க பாருங்கள், வீட்லையா இல்லை ஹாஸ்பிட்டல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஹாஸ்பிட்டல்னாக்கா ஹாஸ்பிட்டல் நேம் கேட்கும். எந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் வேறு ஹாஸ்பிட்டல் மாற்றி சூஸ் பண்ணிங்கனாலும் அது வந்து உங்களுக்கு காமிக்காது. ஸோ அதனால் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் நான் பார்க்குறேன். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. இதில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் காமிக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு, தனியார் ஹாஸ்பிட்டல்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஹாஸ்பிட்டல் இதில் காமிச்சிட்ருக்கோம். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் பர்த் சர்டிஃபிகேட் குழந்த பிறந்தோ அந்த இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் காமிக்குது பாருங்கள், கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அண்ணாமலை நகர், சிதம்பரம் தாலுக், கடலூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸோடு காமிக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். அதை கிளிக் பண்ணதே போல் அந்த ஹாஸ்பிட்டலை கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அட்ரஸையும் செக் பண்ணிக்கங்க. ஹாஸ்பிட்டல்னு சூஸ் பண்ணதுக்கு அடுத்ததாக வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. இப்போ நம்ம டேட் ஆஃப் பர்த் வந்து எந்த டேட்டில் வந்து குழந்த பிறந்தோ அந்த டேட்டை கரெக்டாக கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக வந்து ஒரு 3ஆம் தேதி பிறந்து நம்ம சப்போஸ் ஞாபகம் இல்லாமல் 4ஆம் தேதி அப்படின்னு கொடுத்தா கூட நமக்கு அந்த டேட்டா வராது. ஸோ அதனால் அந்த டேட் ஆஃப் பர்த்தை மந்த்து, இயர், டேட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருங்க. அதை கொடுத்ததுக்கப்புறமா வந்து மொபைல் நம்பரை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மொபைல் நம்பர் வந்து நம்ம கையில் எந்த நம்பர் இருக்குதோ அந்த நம்பரை ஃபில் பண்ணிக்கங்க. இப்போ ஆதார்லனாக்கா நம்ம அதில் ரிஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு தான் ஓடிபி போகும், அது போலலாம் கிடையாது. ஸோ இதில் உங்கள் கையில் எந்த நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரை அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இதில் ப்ளீஸ் என்டர் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டிஜிட்டல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் வந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேலிட் ஆகுமா. ஸோ இந்த நம்பரை அந்த ரைட் சைடில் இருக்கிற காலத்தில் ஃபில் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு ஓடிபி போல் தான், நம்ம செல்லுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பாமல் இதில் இவங்களே கொடுத்துட்டாங்க. அதுதான் இதில் இந்த 27324 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத ரைட் சைடில் அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கங்க. அதை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு 2 செகண்ட்லேயே வந்து நம்பர் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து நம்பர் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இன்னொன்று இருக்கும். ஸோ இதில் அந்த லெஃப்ட் சைடில் காமிக்குது பாருங்கள், 77555581 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நம்பரை அது ரைட் சைடில் இருக்கிற காலமில் ஃபில் பண்ணிக்கங்க. ஸோ இதை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ப்ராசஸ் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து வியூன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், அந்த வியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த டேட்டில் அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த மொத்த குழந்தைகளோட டீட்டெயில்ஸும் அதை கீழே அப்படியே ஷோ ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் காமிக்குது பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, சைல்டு நேமு, ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு காமிக்குது. அடுத்து டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேம், மதர் நேம் சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுடைய குழந்தைய, அதாவது உங்கள் ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்னன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கு நேராக லெஃப்ட் சைடில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது பாருங்கள். இதில் ஃபாதர் நேம், மதர் நேமுக்கு நேராக இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். அது போல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் மொபைல்லையும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஈஸியாக பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். மேலும் அடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து நிறைய பயனுள்ள வீடியோக்களை போட்டுட்டு வந்திருப்போம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.